வணக்கம். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா, திம்மராஜபுரம் அது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பக்கத்துல திம்மராஜபுரத்துல ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவர், தெய்வீக திருமகனார் ஐயா அவர்கள புகைப்படத்த பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் குண்டு வீசி எரிச்சிருக்காங்க. ஒரு கட்டடத்துக்குள்ள இருந்த ஐயாவோட படத்த வந்து எரிச்சிருக்காங்க. இத எரிச்சவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். இதுல உங்களுக்கு வீரமான்னு கேட்கிறேன். இது ஒரு வீரமா? இதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? இதனால லாபம் கிடையாது. உனக்கு நஷ்டம் தான். நீ இப்ப பயந்து தான் ஓடிட்டு இருக்க. திருநெல்வேலில தொடர்ச்சியா அப்படி நடக்குது. இது வந்து எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயல் பாருங்க. அதாவது அது எந்த ஒரு ஜாதிக்காரனா இருந்தாலும் இருக்கட்டும். எந்த ஒரு ஜாதிக்காரன் பண்ணா தவறு தான். இதே மாதிரி தேவர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் அவங்க பெருசா போற்றக்கூடிய ஒரு தலைவர்களோட புகைப்படத்தை எடுத்தா அதுவும் கண்டிக்கத்தக்கது தான். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தமிழகத்துல திருநெல்வேலி தான் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஒரு ஏரியா. ஜாதி கலவரத்தை அதிகமா உண்டாக்கக்கூடிய ஏரியா. ஆனா இது ஒரு சாமானிய ஒரு மனிதன் தான் உருவாக்குனா அந்த உருவாக்குறவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க உள்ள வசிக்கிற மக்களுக்கு தான் தெரியும். வெளியில போய் வேலைக்கு போய் கேட்டு எந்த ஊரு திருநெல்வேலின்னு சொல்லிட்டா வேலை கொடுக்குறானா இல்லையான்றது உங்க ஊர் மக்கள்கிட்ட கேளு. இதனால உனக்கு என்ன லாபம் இருக்கு? தெய்வீகத்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட புகழ் அழிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? எரிச்சிட்டு அங்க நின்னியா பயந்து ஓடிட்ட. நீ பயந்தது மட்டும் இல்லாம உன் குடும்பமும் பயப்படும். காவல்துறை வந்து அவரை கண்டிப்பா நம்மள அந்த குண்டர்ல கைது செய்யணும். கைது செய்ய ஆயுள் தண்டனை கொடுத்தா மட்டும் தான் இந்த மாதிரி செயல்கள் வந்து எங்கேயுமே நடைபெறாது. இது எந்த சமுதாயத்துக்காரனா தான் சரி. ஒரு சில சமுதாயம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு வீரர்களை வச்சு வணக்கம் செலுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ வ.உ.சி.யா இருக்கட்டும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வணங்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, குறிப்பிட்ட சமுதாயம் அவங்க ஒரு தெய்வமா வணங்கக்கூடிய அவர் மேலேயும் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீசுறதா இருக்கட்டும், அவர் மேலே எதிர்ப்பு தெரியுதா இருக்கட்டும், செருப்பு மாலை அணிவிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு கண்டிக்கத்தக்க செயல் தான். அந்த குற்றங்களையும் கைது செய்ய ஆயுள் தண்டனை கொடுக்கணும். என்னடா ஆயுள் தண்டனை இதுக்கெல்லாம ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். அதாவது இது ஒரு கலவரத்துக்கு உண்டாக்கக்கூடிய பிள்ளையார் சொல்லி தான். சாதாரணமா நம்ம அதை கடந்து போக முடியாதுல்ல. இப்ப இவன் எரிச்சிட்டான். அப்ப இங்க உள்ள சமுதாய மக்கள், தேவர் சமுதாய மக்கள் என்ன செய்வானா, அவன் யாருன்னு விசாரிச்சு அவங்ககிட்ட போய் சண்டை போடுவாங்க. அவன் இங்கே சண்டை போடுவான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இல்ல, குடும்பம் உள்ள இன்வால்வ் ஆகும். அவன் பிள்ளையா இருக்கட்டும், அவன் பொண்டாட்டி இருக்கட்டும், வெளியே வர பயப்படுவாங்க. ஒரு வேலைக்கு எங்கேயும் போக முடியாது. அப்ப முடக்கப்படுவாங்க. இது எதற்காக செய்றீங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா தான் இருக்கு. காவல்துறை வந்து இவர்களை கண்டிப்பான முறையில் கைது செய்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்துட்டேன். இதற்காக பார்த்தீங்கன்னா சமுதாய தலைவர்களா இருக்கட்டும், தமிழ் தேசிய போராளியா இருக்கட்டும், எத்தனை பேர் இப்ப போராடிட்டு இருக்காங்க, களத்துல நின்று போராடிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த காணொலியை. அந்த இடத்துல கேமரா இருக்கு, இருந்து ஒர்க் ஆகல. அப்ப எந்த லட்சணத்தை தமிழ்நாடு அரசு இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல நான் தமிழ்நாடு அரசு தான் குறை சொல்லணும். சட்டங்கள் சரியாகவும் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பா நம்மள நடைபெறாது. ஆனால் ஓட்டு அரசியலுக்காக இந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாங்களா? ஆளுங்கட்சியா இருக்க அங்க உள்ளவங்க யாராவது அங்க நின்னாங்களா? நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல ஓட்டு போயிடும். ஏன்னா ஆப்போசிட் தெரிஞ்சிருப்பான் அந்த சமுதாயத்துக்கான ஓட்டு போயிடும். அப்ப இவங்க ஒரு அரசியல்வாதிகள். அவங்க வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக செயல்படுறாங்க. மக்களே உங்களுக்கு எதுக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரியல. நீங்க என்னமோ அவரை நம்ம தாக்கிட்டாப்புல அவரோட புகழ் மங்கிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பான முறையில் கிடையாது. இந்த பெட்ரோல் குண்டு வீசி எரிஞ்சான் பார்த்தீங்களா? அவன் எந்த சமுதாயம் தெரியல. ஆனால் அவன் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே தெய்வீக திருமகன் ஐயா பசும்பொன் அவர்களை வணங்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து இதை கவனத்தில் எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். தமிழ்நாடு அரசு நினைச்சுச்சுன்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி நடக்காம பண்ணலாம். ஆனால் எதற்காக தமிழ்நாடு அரசு கையையும் வாயும் மூடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன் தமிழ்நாடு அரசு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லலாமே, ஏய் யாருப்பா அந்த பிரச்சனை இது பண்ணுது, அவனை வந்து குண்டர் சட்டத்தில் போடுங்க, அவனை ஆயுள் தண்டனை போடுங்க, அவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா காவல்துறை செய்யாம இருப்பாங்களா? கண்டிப்பா நம்மளே செய்வாங்க. ஆனா இங்க தண்டனைகள் அப்படி இல்லை. தண்டனைகள் கடுமையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டாங்க. என் தேவரின சமுதாயத்துக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இதனால நீங்க வந்து தேவையில்லாத ஒரு இதை இன்வால்வ் ஆகாதீங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். போராட்டத்தை முன்னெடுங்க. கண்டிப்பான முறையில் அந்த குண்டர்களுக்கான ஒரு தண்டனையை நம்ம பெற்றுத்தரலாம். ஆனால் தேவையில்லாத இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்றத இந்த தேவ சமய இளைஞர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.